நான் உங்கள் சிப்பி பாறை ஜோதிடரசு அதில் ஆகவன் ஜெயபாலாஜி. எல்லாவித ஆசைகளும் மனிதனுக்கு நிறைவேறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். அப்போ எல்லாவித ஆசைகளும் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசையிலையும் தை அமாவாசையிலையும் வேதாரண்யத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் ஆடி மாதம் அமாவாசை வழிபாடு பண்ணணும். அப்போ முதல் நாள் நைட்டே எங்கே போயிடணும்? வேதாரண்யத்தில் போய் ரூம் போட்டுட்டு நீங்கள் மறுநாள் அமாவாசை இருக்கணும். அல்லது அமாவாசை நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்தாலும் மறுநாள் நீங்கள் சாமி கும்பிடும்போது அங்கே அமாவாசை இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? முதல் நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன சொல்கிறான்னா 3 to 5 கோடியக்கரை கடலில் குளிச்சுட்டு, கோடியக்கரை கடலில் குளிக்கணும். கோடியக்கரை கடலில் குளிச்சுட்டு அப்படியே என்ன சொல்ல, அந்த கோவிலில் என்ன சொல்கிறான்னா, அங்கே அந்த வேதாரண்யேஸ்வரர் கோயிலையும் ஒரு தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்தத்துலேயும் என்ன சொன்னாங்க, நீங்கள் குளிச்சுட்டு அங்கே சிவன் பார்வதி சிலையாகவே இருக்கிறது. அங்கே நீங்கள் என்ன சொல்லலாம்னா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஆடி அமாவாசை, தை அமாவாசை இருக்கின்ற காலத்திலே பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது 3 to 5 நீங்கள் குளிக்கணும். 3 to 5 குளிக்கணும். குளிச்சுட்டு நேராக என்ன சொன்னாங்கன்னா, வேதாரண்யேஸ்வரர் கோயில் வேதாரண்யத்தில் இருக்குது. அங்கே போய் அங்கே இருக்கிற அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நீங்கள் சிவன் பார்வதி சிலையாக இருக்கின்ற அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு ஆடி தை அமாவாசைகளில் ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் 100% அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் போய் வாருங்கள். கண்டிப்பாக அடுத்து நமக்கு பக்கத்தில் இருக்கிற தை அமாவாசை இருக்குது, போயிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். 2வது, உங்கள் வீட்டில் இறந்தவங்க தமிழ் மாதத்தில் இறந்தவங்களுடைய அமாவாசையிலையும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். வேதாரண்யேஸ்வரர் வெற்றியை கொடுப்பவர் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஓகேவா?